அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் 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 அண்ணன் வருகிறார். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொள்கை மன்னராக, பாசிச கூட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாவாக, இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா உதயண்ணா அதெல்லாம் ஓகே தான். அண்ணன் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கலாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது அப்படின்றது வந்து யாருன்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தான். ஸோ விஜய் அண்ணா அப்படின்னு எடுத்துகிறது நம்ம காமனாக ஒரு இதில் போயிடும். இப்போ திடீர்னு இவர் ஒரு அண்ணா ஆகிட்டார். இதில் இந்த அண்ணான்றது மட்டும் இல்லாமல் அண்ணா இருக்கார் இல்லைங்களா, அண்ணாவையும் லிங்க் பண்ணுற மாதிரி, கலைஞரையும் லிங்க் பண்ணுற மாதிரியான பாட்டு தான் இது. வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின்ற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா அண்ணா அவர்கள் அப்படின்றது அவர் ஒரு லெகசி, அதையும் ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் அப்படின்றது முன்பின் முரணாக நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் அவர் மக்கள் திட்டம், நல்ல திட்டம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவருதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெகசி தான். ஓகே, அது நம்ம விட்டுரும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு பயணம், ஒரு அதனால் அவரையும் ஒரு கருத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டாலின் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா விசா காலத்தில் உள்ளே போனார். பட் அவர் எதுக்காக உள்ளே போனார், என்ன உள்ளே போனார்ன்றதெல்லாம் தெரில. பட் இருந்தாலும் அது ஒரு தியாக ஒரு போர்வை அன்றைக்கே போத்திட்டாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எதனால் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு அவரை சேர்த்தணும் அப்படின்றது தெரியலைங்க. ஏன்னா அண்ணா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அண்ணா அவர்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னாலுமே அவரோட அண்ணன் பசங்களோட தத்தெடுத்து வளர்த்துனார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே கட்சியில் வந்து ஒரு எந்த ஒரு போஸ்டிங்குமே கொடுக்கல. அவங்க வந்து தனித்து சுயேட்சையெல்லாம் நின்னாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நடந்துச்சே தவிர திமுக வந்து பார்த்திங்கன்னா அண்ணா உருவாக்கின ஒரு கட்சின்றதை தாண்டி அண்ணா கிட்டேருந்து தான் இவங்களுக்கு எல்லாமே வந்துச்சு. பட் இருந்தாலும் அண்ணாவுடைய அந்த ஒரு வாரிசு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் அவங்களை எடுத்து ஏதோ ஒரு போஸ்டிங் மாதிரி கூட கொடுக்காம அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தில் அவங்க ஒரு இதாக கூட அவங்க வச்சுக்க கூட இல்லை.